ஏற்கனவே மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு, வருகின்ற தேர்தல் என்பது தமிழகத்துக்கும் டெல்லிக்குமான தேர்தல். குறிப்பாக இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கும் என்டிஏவுக்கும் ஆன தேர்தல். நானும் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இது வந்து தமிழகத்தில் நடைபெறுகிற ஒரு மன்னராட்சி போல் நடைபெறுகிற ஒரு குடும்ப ஆட்சிக்கும் தமிழக மக்களுக்குமான தேர்தலாகத்தான் இதை நான் எதிர்கொள்கிறேன். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை தொடர்ந்து அனுமதிக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக அப்படியே நடக்கும். திமுக என்றைக்குமே தொடர்ந்து 2வது முறை ஜெயித்ததே கிடையாது. அதற்கான வாய்ப்பே கிடையாது. அது வாய்ப்பை தமிழக மக்கள் நிச்சயமாக தரமாட்டார்கள். நாங்கள் ஜெயிப்போம். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும். அதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டாக்கிவிட்டது. தேர்தல் குறுகிய காலமே இருக்கு. எப்பொழுது எங்களுடைய பேச்சுவார்த்தை எப்போ வேணாலும் நடக்கும். நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தான் நாங்கள்லாம் ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் எல்லோருமே தேவையான தொகுதிகளை பகிர்ந்து கொள்வோம். எவ்வளவு தொகுதிகளில் போட்டியிடும்? சரி, 20 தொகுதி. இந்த முறை எவ்வளவு? 2 மடங்கு அதிகரிக்குமா? எங்களை பொறுத்தவரையில் எண்ணிக்கை என்பது முக்கியமாக என்று கேட்டால் எங்களுடைய எண்ணங்கள் தான் முக்கியம். எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தமிழக மக்கள் ஒரு கஞ்சா இல்லாத தமிழகமாக, தினசரி படுகொலை நடக்காத தமிழகமாக, தினசரி கற்பழிப்பு சம்பவங்கள் நடக்காத ஒரு தமிழகமாக, 2 வயது சிறுமி முதல் 60 வயது பெண்கள் வரையிலும் கற்பழிப்பு சம்பவங்கள், கஞ்சா போதைப் பொருளை போட்டுக்கிட்டு ரோட்டில் போகிறவங்களெல்லாம் வெட்டுறாங்க. இது ஒரு ஊரில் மட்டும் நடக்கலை. நாங்குநேரில் நடக்குது, அடுத்த மறுநாள் சிவகங்கையில் நடக்குது. அண்ணாச்சி பொன்னார் கூட கேட்டாங்க, இது 2 குரூப்புக்குள்ளே நடக்குதா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, இது கஞ்சாவுக்கும் தமிழகம் நம்ம திமுகவுக்குமான ஒரு குரூப்பாக தான் நடக்குதுன்னு நான் சொல்லிட்டேன்.